ஒரு காதலும், கல்யாணமும் எவ்ளோ அழகான விஷயம்ன்றது, அத அனுபவிக்கிற எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் காதல் கல்யாணத்துக்கு பிறகு குறைஞ்சு போற மாதிரியும், நம்ம லவ் பண்ண பெர்சன் இவங்க இல்லவே இல்லன்னு தோன்ற மாதிரியும் நெறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத பட்சத்தில அங்க நெறைய சண்டைகள் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. நம்மள ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத கல்யாணம் வரைக்கும் கொண்டு போற முனைப்போட ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. ஆனா, ஆஃப்டர் மேரேஜ் இது அப்படியே படிப்படியா குறைஞ்சு ஒரு இடத்துல காணாமலே போயிடும். பெண்களுக்கு இது அப்படியே வேற மாதிரி அவங்க கல்யாணம் ஆன பிறகு தான் அதிகமா காதலிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்குள்ள வர சண்டைகளோட பெரிய ரீசன் என்னன்னா, லவ் பண்றப்போ குடுக்குற ப்ராமிசஸ். நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு அள்ளி தெளிப்பாங்க. ஆனா, கல்யாணத்துக்கு பிறகு அதுல ஒரு 80% கூட நீங்க பார்க்க முடியாது. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 10 நிமிஷம் நின்னு வேலை செஞ்சா, இவரு 2 மணி நேரம் எனக்கு கால் அமுத்துவாரு. நான் கேட்காமலே. அதையெல்லாம் பார்த்து சிலுத்து போய் சில்லறைல்லாம் விட்டெறிஞ்சு, ஆண்டவா! இப்படி ஒரு புருஷனா? அப்படின்னு நெனச்சேன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்